सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। अखंडानंद संबोधः वंदनाद्यस्य जायते गोविंदं तमहं वंदे चिदानंदतनुं गुरुम्। आचार्य पादैः कृत सर्ववेदांत सिद्धांत सार संग्रहः इति नामाङ्कित वेदांत प्रकरण ग्रंथः। அதுல விஸ்தாரமாக இப்போ விஞ்ஞானமய கோஷத்தை பத்தி முதல்ல சூக்ஷ்ம சரீரத்தை பத்தி சொன்னார். சூக்ஷ்ம சரீரம்னா என்ன அப்படின்னா 5 ஞானேந்திரியங்கள், 5 பிராணன், 5 கர்மேந்திரியங்கள், மனசு, புத்தி, இப்படி இருக்கக்கூடியதுதான் சூக்ஷ்ம சரீரம் அப்படின்னு பண்ணார். இந்த சூக்ஷ்ம சரீரத்தை 3ஆ பிரிச்சார். விஞ்ஞானமய கோஷம், மனோமய கோஷம், பிராணமய கோஷம் அப்படின்னு பிரிச்சார். இப்போ பிராணமய கோஷம் அப்படின்னு பிராணாத்யாக பஞ்சவாயகா வாகேந்திரிய பஞ்சகம் பிராணமய கோஷா அப்படின்னார். 5 வாயுக்கள் நமக்கு இருக்க பிராண, அபான, வியான, உதான, சமானஹா இல்லையா? ரெஸ்பிரேஷன் இல்லையா? எக்ஸேல் இன்ஹேல்னு சொல்றோம். வியானம்னா சர்க்குலேஷன். அப்புறம் உதானன் அப்படின்னாக்க மேல் நோக்கி போகக்கூடியது. சமானம்னா அசிமிலேஷன், டைஜஷன். அப்படி வச்சுட்டு 5 பிராணன்கள் பார்த்தோம். அது கூட பஞ்ச வாயவகா வாகேந்திரிய பஞ்சகம் அப்படின்னு வாக், பாணி, பாத, பாயு, உபஸ்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய 5 கர்மேந்திரியங்கள். 5 கர்மேந்திரியங்களும் 5 பிராணனும் ஒன்னா சேர்ந்தது. எல்லா கிரியா சக்தியோட எல்லாம் ஆக்டிவா இருக்கக்கூடியதாக இருக்கிறதுனால இதுக்கு பிராணமய கோஷம்னு பேருன்னாரு. அதுக்கப்புறம் மனோமய கோஷம் அப்படின்னா என்ன? மனஸ்ச ஞானேந்திரிய பஞ்சகம் மிலித்வா இல்லையா? யோபவதி சஹா மனோமய கோஷா. மனசு, கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, செவி அப்படின்னு சொல்லக்கூடிய 5 இந்திரியங்களும் சேர்ந்து இந்த 6 சேர்ந்ததுதான் மனோமய கோஷம் அப்படின்னு பார்த்தோம். அதற்கு பிறகு புத்தியோட சேர்ந்தது ஆனால் இதுக்கு விஞ்ஞானமய கோஷம் இல்ல. புத்தி ஞானேந்திரிய பஞ்சகம் மிலித்வா யோபவதி ச விஞ்ஞானமய கோஷா அப்படின்னு பார்த்தோம். இப்படி இந்த 3த்தையும் இப்ப பார்த்தாச்சு. இப்ப பார்த்து இந்த சூக்ஷ்ம சரீரமா இருக்கக்கூடிய இந்த 3 கோஷமாக இருக்கக்கூடியதுக்கும் சமஷ்டி வெஷ்டி அப்படின்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லி இது அப்படி பண்றான். இப்போ ஸ்தூல சரீரம் அப்படின்றத பார்த்தோம். நம்ம ஸ்தூல சரீரம்னா கண்ணுக்கு தெரியக்கூடியதான சரீரம். இது அன்னத்தினாலேயே உண்டாகி அன்னத்தினாலேயே இருந்து அன்னத்துக்கு இதுவே அன்னமாக ஆக்கி விடுகிறது. நம்ம நெருப்புக்கு, ஜலத்துக்கு, இல்ல பூமிக்கு அப்படின்றத பார்த்து ஸ்தூல சரீரம் அப்படின்னு சொன்னோம். சூக்ஷ்ம சரீரம் இந்த 17 சேர்ந்து சூக்ஷ்ம சரீரம் அப்படின்னு பார்த்தோம். இதெல்லாம் எங்க போய் ஒடுங்குறதோ அது காரண சரீரம் அப்படின்னு பார்த்தோம். இன்னொரு விஷயம் என்ன பார்த்தோம், ஞாபகப்படுத்திக்க வேண்டியிருக்குன்னா, இண்டிவிஜுவலா பார்க்கும்போது இந்த ஸ்தூல சரீரத்தோட இருக்கக்கூடியவனுக்கு இல்லையா, அப்போ வேக்கிங் ஸ்டேட்ல இருக்கக்கூடியவனுக்கு இதோ அப்படியே லிங்க் பண்ணோம். வேக்கர், ட்ரீமர், ஸ்லீப்பர் அப்படின்னு ரிலேட் பண்ணலாம். வேக்கரா இருக்கும் பொழுது அவனுக்கு விஸ்வன் அப்படின்னு பேரு. ட்ரீம்ல இருக்கும் பொழுது அவனுக்கு தைஜசன்னு பேரு. தூக்கத்துல இருக்கும் பொழுது அவனுக்கு இல்லையா பிராக்யன்னு பேரு அப்படின்றதையும் பார்த்தோம். இது எஷ்டியாக இண்டிவிஜுவலா இருக்கும்போது. இதே மைக்ரோவா இருக்கும்போது, இதே மேக்ரோவா காஸ்மிக்கா இருக்கும்பொழுது என்ன பேருன்னா விராட்னு பேரு. சமஷ்டி ஸ்தூல சரீரத்துக்கு சமஷ்டி
பேக்கருக்கு என்ன பேரு அப்படின்னா வைஸ்வானரன், விராட் அப்படின்னு பேரு. சமஷ்டி சூக்ஷ்ம சரீரத்துக்கு ஹிரண்ய கர்ப்பர் அப்படின்னு பேரு. சமஷ்டி காரண சரீரத்துக்கு இங்க பிராக்யன்னு பேரு, அங்க ஈஸ்வரன் பேரு அப்படின்னு பார்த்தோம். இப்ப இது எல்லாத்தையும் இப்ப ஞாபகப்படுத்துறார். இது எல்லாத்தையும் நம்ம மனசுல வச்சிருந்தா இப்ப நம்ம ஸ்லோகத்துக்குள்ள போயிடலாம். 383 ஸ்லோகம் 84 வரைக்கும் பார்த்துட்டோம். இப்ப இன்னைக்கு பார்க்க வேண்டியது 385வது ஸ்லோகம் இல்லையா? இது வரைக்கும் விசேஷமாக சொல்லப்பட்ட இந்த விஞ்ஞானமய கோஷம், மனோமய கோஷம், பிராணமய கோஷம், இந்த மூணுத்துக்கும் சேர்த்து சூக்ஷ்ம சரீரம்னு பேரு. இதுக்கு இன்னொரு பேரு லிங்க சரீரம் அப்படின்னு பேரு. அப்படின்னு இந்த பேர்லாம் ஏன் இதுக்கு ஏற்பட்டது அப்படின்ற ஒரு காரணத்தை சொல்லிட்டு போறார். கோஷத்ரயம் மிலித்வா ஏதத் வபு ஸ்யாத் சூக்ஷ்மமாத்மனஹ. கோஷத்ரயம் மிலித்வை தத் வபு ஸ்யாத் சூக்ஷ்மமாத்மனஹ. கோஷத்ரயம் மிலித்வா, இந்த ஏதத்து கோஷத்ரயம் மிலித்வா, இந்த மூணுத்தையும் சேர்ந்தோம்னா இந்த மூணு கோஷங்களும், அது என்ன மூணு கோஷங்கள்? விஞ்ஞானமய கோஷம், மனோமய கோஷம், பிராணமய கோஷம், இதெல்லாம் சேர்ந்து ஆத்மனஹா ஆத்மாவிற்கு சூக்ஷ்மம் வபுஹு ஸ்யாத் சூக்ஷ்ம சரீரம் அப்படின்னு பேரு அப்படின்னு சொன்னார். அதுக்கு பிறகு அதிசூக்ஷ்மதயா லீனஸ்ய ஆத்மனோ கமகத்வதः லிங்கமித்யுச்யதே ஸ்தூலாபேக்ஷயா சூக்ஷ்மமிஷ்யதே. ஸ்தூல சரீரத்தை விட சூக்ஷ்மமா இருக்கிறதுனால இதுக்கு சூக்ஷ்ம சரீரம்னு பேரு. அதை விட சூக்ஷ்மமா ஒண்ணு இருக்கு, அதிசூக்ஷ்மதமமாக இருக்கக்கூடியது எது? அது லீனஸ்ய ஆத்மனஹா. எங்க போய் லீனமாறுது இல்லையா? நமக்கு எது லீனமாறுதுன்னு சொன்னோடனே ஞாபகம் வருது, தூக்கம் ஞாபகம் வருது. இது கமக்கமாக இருக்கு, கமக்கமாக இருக்க நமக்கு ஞாபகப்படுத்துறதா இருக்கக்கூடியதா இருக்கு. அதனால இதையும் சேர்த்து லிங்க சரீரம் அப்படின்னு சொன்னோம். சூக்ஷ்மமா இருந்து கொண்டு இது ஆத்மாவுடைய சூக்ஷ்ம சரீரம்னா நமக்கு தெரியறது விஞ்ஞானமய கோஷம், மனோமய கோஷம், பிராணமய கோஷம். ஆனா இது ரொம்ப சூக்ஷ்மமாக மறைஞ்சு இருக்கிறதுனால, இந்த ஆத்மாவை அது காட்டி கொடுக்கறதுனால இதுக்கு லிங்க சரீரம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு அடையாளமாக இதை காட்டி கொடுக்கறது இல்லையா? சூக்ஷ்மன்றதை காட்டி கொடுக்கிற காரணத்தினால இதுக்கு லிங்க சரீரம் அப்படின்னு பேரு அப்படின்னு சொன்னார். அதிசூக்ஷ்மதயா லீனஸ்ய ஆத்மனஹ கமகத்வதः லிங்கமிதி உச்சதே அப்படின்னாரு. இப்படி மிகவும் சூக்ஷ்மமா இருக்கக்கூடியதாகவும் லீனமாக இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு கமகமாக இருக்கக்கூடியதுனால, அடையாளமாக இருக்கக்கூடியதுனால இதுக்கு லிங்க சரீரம் அப்படின்னு சொல்லப்படுகிறது அப்படின்னாரு. சரி, சூக்ஷ்ம சரீரத்துக்கு ஏன் சார் அந்த பேர் வச்சீங்கன்னா, ஸ்தூல சரீரம் கண்ணுக்கு தெரியறது, இந்த மனசு புத்தி பிராணன் எல்லாம் கண்ணுக்கு தெரியல, அதாவது அதோடைய வேலையை செய்துட்டு இருக்கு. அதனால ஸ்தூல அபேட்சையா when compared to ஸ்தூலம், ஸ்தூலத்தோட உத்தேசித்து பார்க்கும் பொழுது அபேட்சித்து இதுக்கு சூக்ஷ்ம சரீரம் பேர் வந்துட்டுப்பா, வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு நமக்கு புரிய வச்சார். இப்படி சொல்லிட்டு இந்த சூக்ஷ்ம சரீரத்துக்கும் 2 விதம் இருக்குப்பா. நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம், அதை அப்படியே திருப்பியும் கண்டினியூ பண்றார். நிறைய மரங்கள் செடிகள்லாம் இருந்ததுன்னா இதுக்கு காடு அப்படின்னு பேரு. இண்டிவிஜுவலா பார்க்க போறோம்னா அது மரம். நீங்க ஒரு மரத்தை வச்சுட்டு பேசினீங்கன்னா, வேப்ப மரத்தை வச்சுட்டு பேசினீங்கன்னா வேப்ப மரம். நிறைய மரங்களோட சேர்ந்து அதை இருந்ததுன்னா அதை காடுன்னு சொல்றோம் இல்லையா? வெஷ்டியா இருக்கும்போது இண்டிவிஜுவலா டிஸ்கஸ் பண்றோம், வெஷ்டியா இருக்கும்போது அது காடுன்னு சொல்றோம் இல்லையா? அதே மாதிரிதான் இந்த சூக்ஷ்ம சரீரமும் இண்டிவிஜுவலா இருக்கும்போது, மைக்ரோ லெவல்ல இருக்கும் பொழுது இதை வெஷ்டி அப்படின்னு சொல்றோம். மேக்ரோவா இருக்கும் பொழுது, எல்லாமுமாக இருக்கும் பொழுது, விராட்டாக எங்கும் இருக்கும், டோட்டல் நம்ம எல்லாருடைய சூக்ஷ்ம சரீரங்கள் எல்லாத்தையும் ஒன்னா சேர்ந்தா அதுக்கு ஒரு பேர் கொடுக்கணும் இல்லையோ? அதுதான் ஹிரண்ய கர்ப்பர். இதே இண்டிவிஜுவலா இருந்துதான் அந்த சூக்ஷ்ம சரீரத்துக்கு என்ன பேரு? ஐஜசன் அப்படின்னு பேரு இல்லையா? அப்படின்னு இப்ப ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? அத இவர் இப்ப எடுத்து சொல்றார். சர்வம் லிங்க வபுஹு ஜாதம் ஏகதி விஷயத்வதஹ
சமஷ்டி ஸ்யாத் தருகணஹ சாமான்யேன வனம் யதா யதா தருகணஹ சாமான்யேன வனம் ஸ்யாத் அப்படின்னார். எப்படி தருகணஹ மரங்களின் கூட்டங்கள் எல்லாம் ஆயிடுச்சுன்னா பொதுவாக சாமான்யேன அதுக்கு என்ன பேர் கொடுக்கிறோம்? வனம் அப்படின்னு கொடுக்கிறோம் இல்லையா? எப்படி கொடுக்கிறோமோ அதே மாதிரிதான் சர்வம் லிங்கவபுர் ஜாதம் ஏகதி விஷயத்வதஹ சமஷ்டிஹி ஸ்யாத் ததா அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரிதான் சர்வ லிங்க வபுர் சர்வம் எல்லா லிங்க சரீரங்களுடைய கூட்டம் இல்லையா? வபுஹு லிங்க சரீரத்தினுடைய லிங்கம், வபுஹுன்னா சரீரம், ஜாத்தம்னா கூட்டம். எல்லா லிங்க சரீரத்தினுடைய கூட்டமும் எல்லாருடைய சமஷ்டி, உங்களுது, எந்த பக்கத்து வீட்டுது, எதிர் வீட்டுது, மாடுது, ஆடுது, எல்லாத்துக்கும் ஒரு கொஞ்சம் சூக்ஷ்ம சரீரம். இந்த சரீரங்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்தது. ஆனால் இல்லையா அது எப்படி இருக்கு? ஏகதி விஷயத்வாத்து, இது எல்லாரும் மொத்தமாக சேர்த்து பார்த்தால், இண்டிவிஜுவலா தனித்தனி எண்ணங்களாகும், மொத்தமாக சேர்த்து பார்த்தால் இதுக்கு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சமஷ்டியா சேர்த்து பார்த்தா இதுதான் சூக்ஷ்ம சமஷ்டி ஸ்யாத் அப்படின்னாரு. சமஷ்டியாக இருக்கக்கூடியது சூக்ஷ்ம சரீரத்தினுடைய சமஷ்டி அப்படின்னு இருக்கு. இதுக்கு ஒரு தனி பேர் இருக்கு இல்லையா? அது சொல்றது, அதை இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு தான். நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சு போச்சு ஹிரண்ய கர்ப்பர்னு இல்லையா? இண்டிவிஜுவலாக இருக்கக்கூடிய ஸ்தூல சரீரத்துக்கு விஸ்வன்னு பேரு. எல்லா ஸ்தூல சரீரமும் ஒன்னா சேர்ந்ததுன்னா விராட்னு பேரு. இண்டிவிஜுவலா இருக்கக்கூடிய சூக்ஷ்ம சரீரத்துக்கு தைஜசன்னு பேரு. டோட்டலா இருந்ததுன்னா அதுக்கு ஹிரண்ய கர்ப்பர்னு பேரு. இண்டிவிஜுவலா இருக்கக்கூடிய காரண சரீரத்துக்கு பிராக்யன்னு பேரு. டோட்டலா இருக்கக்கூடிய காரண சரீரத்துக்கு ஈஸ்வரன்னு பேரு இல்லையா? ஞாபகம் வச்சுக்கலாம். இப்ப நமக்கு இந்த ஹிரண்ய கர்ப்பரை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. ஏதத் சமஷ்டி உபஹித சைதன்யம் சபலம் ஜகுஹு ஹிரண்ய கர்ப்ப சூத்ராத்மா பிராண இத்யபி பண்டிதாஹ. ஏதத் சமஷ்டி உபஹிதம் சபலம் சைதன்யம். இப்படி லிங்க சரீரத்தினுடைய சமஷ்டி உபாதிகள் எல்லா மீடியமா இருக்கக்கூடிய லிங்க சரீரம் எல்லாத்தையும் எடுத்துட்டீங்கன்னா, சபலம் கூடினதாக பார்த்தீங்கன்னா, இந்த சைத்தன்யத்தை, இதனுடன் கூடி இருக்கக்கூடிய அந்த சைத்தன்யத்தோட கூடி இருக்கக்கூடிய இந்த சரீரத்தை தான் ஹிரண்ய கர்ப்பஹா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஒரு பேர் கொடுத்துருக்காங்க, ஹிரண்ய கர்ப்பஹா அப்படின்னு ஒரு பேரு. இன்னொரு பேர் இருக்கு அதுக்கு. இப்ப வேற வேற கிரந்தத்திலாம் பாத்தீங்கன்னா சில சமயத்துல இந்த பஞ்சதேசிய கிரந்தங்கள்லாம் நம்ம படிக்கும்போது திடீர்னு சூத்ராத்மா அப்படின்வார், திடீர்னு ஹிரண்ய கர்ப்பஹா அப்படின்வாரு, திடீர்னு சூக்ஷ்ம சமஷ்டி அப்படின்வாரு. எல்லாம் ஒண்ணுதான் இல்லையா? அந்த கான்டெக்ட வச்சு பிடிக்கணும்ன்றதுக்காக இவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த பழைய காலத்து கிரந்தங்கள்ல எல்லாம் என்ன போட்டிருக்கா அது எல்லாத்தையும் நமக்கு இன்ட்ரோடியூஸ். ஹிரண்ய கர்ப்பஹான்னாலும் சமஷ்டி சூக்ஷ்ம சரீரம்னு அர்த்தம், சூத்ராத்மானாலும் சமஷ்டி சூத்திரம்னா. சில சமயத்துல பிராணன்னே சொல்லுவாங்க. இத நமக்கு ஒரே கல்வி, ஐயோ பிராணன்னா 5 வாயு தானே அப்படின்னு. சில சமயத்துல பிராணனை இவர்கள் இந்திரியத்துக்கும் சொல்லுவார்கள், சமஷ்டி சூக்ஷ்ம சரீரத்துக்கும் சொல்ல வழக்கம் உண்டு. பிராணஹா இத்யபி பண்டித ஐத்யபி என்றும் பண்டிதர்கள் அந்தந்த கிரந்தங்கள்ல இப்படியெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க, நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நமக்கு அப்படி ஒரு நிகண்டு மாதிரி கொடுத்துட்டாரு அவர், டிக்ஷனரி மாதிரி. நீங்க கவலைப்படாதீங்க, சமஷ்டி சூக்ஷ்ம சரீரம் உங்க சூக்ஷ்ம சரீரம், என்னுடைய சூக்ஷ்ம சரீரம். சூக்ஷ்ம சரீரம் என்ன? 17, 5 பிராணன், 5 ஞானேந்திரியன், 5 கர்மேந்திரியம், அதுக்கப்புறம் மனசு புத்தி, இப்படி சேர்ந்தது தானே லிங்க சரீரம்னு பேரு. இதுதான் நம்மளை விட்டு இறந்த பிறகு மேல போகிறது இல்லையா? இதுக்கு பேர் லிங்க சரீரம் அப்படின்னு பேரு, சூக்ஷ்ம சரீரம் பேரு. இது இண்டிவிஜுவலா இருக்கும்போது இதுக்கு லிங்க சரீரம் சூக்ஷ்ம சரீரம் அப்படின்னு சொன்னார் வியஷ்டியில. இதுவே டோட்டலா சமஷ்டியாக பார்த்தீர்களானால் அதுக்கு பேர் ஹிரண்ய கர்ப்பர் அப்படின்னு பேரு.
இல்லது சூத்ராத்மா என்றும் இதை சொல்லுவது வழக்கம், பிராணன் என்றும் சொல்லுவது வழக்கம். யாரு? பண்டிதர்களால். ஜகுஹு பண்டிதாக ஜகுஹு, இப்படித்தான் பண்டிதர்கள் எல்லாம் சொல்லி இருக்கிறார்கள் அப்படின்றத புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஏன் சார் ஹிரண்ய கர்ப்பர்னு பேர் வச்சீங்க அப்படின்னு சொன்னா, ஹிரண்மயே புத்தி கர்ப்பே பிரச்சகாஸ்தி ஹிரண்யவதே ஹிரண்ய கர்ப்ப இத்யஸ்ய வியபதேசஸ்ததோ மதஹ. ஹிரண்மயே புத்திகமே, ஹிரண்மயமா இருக்கிறதுன்னா நமக்கு என்ன சொல்றது? தங்கம்னு நம்ம புரிஞ்சுட்டு இருக்கோம். ஹிரண்மயம் அப்படின்னாக்கா தங்கம்னா லிட்டரலா தங்கம்னு புரிஞ்சுக்காதீங்க. தங்கத்தை போல ஒளிர்க்கிறது. நம்மளுடைய புத்தியானது ஒளிர்றது அறிவொளி அப்படின்னு அதுதானே சொல்றோம். ஒளி அப்படின்னாக்கா இந்த பிசிக்கல் லைட் நம்ம பாக்குறது, டிராவல் பண்ற இந்த லைட் இல்ல, நமக்குள்ள ஒரு ஒளி இருக்கு. அது என்ன? சொப்பிரகாசம் அப்படின்னு சைத்தன்யத்தை சொல்றோம் நம்ம இல்லையா? நம்ம கான்சியஸ்னஸ் சொப்பிரகாசம், நான் நான் அப்படின்னு ஒளிச்சுட்டே இருக்கு எனக்குள்ள இல்லையா? எப்பொழுதும் நான் தூங்கும் பொழுதும், மூச்சுட்டு இருக்கும் போதும், கனவு கண்டும் போதும் அப்படியே ஒளித்து கொண்டே இருக்கிறது. சொப்பிரகாசம், தன்னைக்குத்தானே பிரகாசிக்கிறது அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த ஒளி, அந்த பிரகாசம் அப்படின்ற அர்த்தத்துல பிரகாசாம்சே சாமான்யமாக இந்த ஹிரண்மயம் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஹிரண்மயே புத்தி கர்ப்பே, ஹிரண்மயே புத்தி கர்ப்பம்னா என்னது? ஹிரண்யமாக இருக்கு, அது புத்தியில தான் இது கண்டுபிடிக்க முடியாது. அதனால ஹிரண்ய கர்ப்பர் அப்படின்னு பேரு. புத்தி கர்ப்பே வித்தியமானே ஹிரண்மயே, இது ஒரு பிரகாசம் இருக்கு. பிரச்சகாஸ்தி சகாஸ்தி, சகாஸ்தி அப்படின்னாக்க அபிச்சாகஷீதி அப்படின்னு நம்ம வேதத்தெல்லாம் பார்த்தோம். துவா சுபர்ணா சயுஜா சகாயா அப்படின்லாம் நம்ம முண்டகோபனிஷத்துல பிப்பலம் சுவாதுவத்தி அனஷ்ணன் அந்யோ அபிச்சாகஷீதி இல்லையா? அச்சாகாஸ்தி சாகஷா அப்படின்னா பிரகாசம் அப்படின்னு அர்த்தம். பிரச்சகாஸ்தி அப்படின்னாக்க அங்கம் போல விளங்குகிறது, பிரகாசிக்கிறது. ஹிரண்யவத்து பிரச்சகாஸ்தி, ஹிரண்மயே புத்தி கர்ப்பே ஹிரண்யவத்து பிரச்சகாஸ்தி, தங்கமயமான புத்தியின் நடுவில், தங்கம் மாதிரி பிரகாசிக்கிற புத்தியின் நடுவுல தங்கம் போல பிரகாசிக்கின்ற காரணத்தினால இதுக்கு ஹிரண்ய கர்ப்பர் அப்படின்னு, ஹிரண்ய கர்ப்பஹா அப்படின்னு பேரு இருக்கிறதுனால. இந்த ரெண்டாவது லைனுக்கு போவோம். ததஹா அஸ்ய, ஆகையினாலதான் இவனுக்கு ஹிரண்ய கர்ப்பஹா இதி, ஹிரண்ய கர்ப்பர் என்று வியபதேசஹா என்று விவகாரம் என்று உபதேசம் பண்ணுகிறது என்பது மதஹா, இப்படின்றதை ஒப்புக்கொள்ளப்பட்டு ஆக வேண்டும், இப்படி அபிப்பிராயப்படுகிறது. அப்படி புத்தி கர்ப்பத்துல ஒலிக்கின்ற காரணத்தினால தங்கம் போல ஒலிக்கிற காரணத்தினால இதுக்கு ஹிரண்ய கர்ப்பர் அப்படின்னு பேர் வந்துட்டு. சமஷ்டி சூக்ஷ்ம சரீரத்துக்கு ஹிரண்ய கர்ப்பர் அப்படின்னு பேர் வந்துட்டு. சமஸ்தலிங்க தேசேஷு சூத்ரவத் மணிபங்கிஷு வியாப்ய ஸ்திதத்வாத் சூத்ராத்மா பிராணதாத் பிராண உச்சதே. ஹிரண்ய கர்ப்பஹான்னு இதுக்கு பேரு, சமஷ்டி சூக்ஷ்ம சரீரத்துக்கு. சூத்ராத்மான்னு பேரு, பிராணஹான்னு பேரு அப்படின்னு 387வது ஸ்லோகத்துல சொன்னார். 388ல ஹிரண்ய கர்ப்பருக்கு என்னமா இந்த பேர் வந்தது அப்படின்ற அந்த காரணத்தை சொன்னார். சொல்லிவிட்டு இப்ப என்ன சொல்றார்? சமஸ்த லிங்க தேசேஷு சூத்ரவத் மணிபங்கிஷு. மணிபங்கி, பங்கினா என்ன அர்த்தம்? பந்தின்னா என்ன அர்த்தம்? வரிசை இல்லையா? நமக்கு தெரியும். முதல் பந்தியிலேயே உட்காந்து சாப்பிட்டு வந்துட்டோம் சார் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? பங்கினாக்கா அப்படி வரிசை அப்படின்னு அர்த்தம். மணி பங்கி அப்படின்னு சொன்னா மணி ரத்தன வரிசை. மணி பங்கிஷு சூத்திரவத்து, நூல் மாதிரி. நம்ம ஜபமாலையில ஒரு நூல்ல எல்லா மணியும் கோக்கப்பட்டு இருக்கிறது. ஆனா அந்த நூலானது கண்ணுக்கு தெரியாது, வெறும் மணிதான் உங்களுக்கு தெரியும். அத மாதிரி இந்த சூக்ஷ்ம சரீரமானது எல்லா லிங்க சரீரத்திலையும் இருக்கக்கூடியது. சமஸ்த லிங்க தேசேஷு மணிபங்கிஷு சூத்திரவத்து.
ரத்ன வரிசைகள் நூலில் கோர்க்கப்பட்டது போல எல்லா சரீரங்களிலேயும் இது நூல் மாதிரி இருந்து கொண்டு வியாபிய ஸ்திதத்வார் இது இருந்து கொண்டு இருப்பதனால வியாபிச்சு சமஷ்டியா எல்லாம் அது இல்ல எல்லா மணியோடய அதுக்கு சம்பந்தம் இருக்கு சார் இல்லையா? அது உள்ளுக்குள்ள சூத்திரம் மாதிரி இருக்கு. அது மாதிரி உங்களுடைய மைண்டு, என்னுடைய மைண்டு, இப்ப பக்கத்துல உட்காந்துருக்க ஒரு மைண்டு, எதிர்க்க உட்காந்துருக்க ஒரு மைண்டு, என் ஒய்ஃப் மைண்டு, உங்க அப்பா மைண்டு, அம்மா மைண்டு, குழந்தை மைண்டு, பேரன் மைண்டு, எல்லாருடைய மைண்டையும் ஒன்னா சேர்த்து இதுல இருக்கிறது இல்லையா இருந்ததே. ஆனால் அதுக்கு ஹிரண்ய கர்ப்ப அதுதான் ஆதி தெய்வீகமான ஒரு சொரூபம் இல்லையா? அது இது வெஷ்டியாக பார்த்தோம்னாக்க இண்டிவிஜுவலா நமக்கு என்னுடைய ஸ்தூல சரீரத்திலையும் சூக்ம சரீரத்திலே கோக்கப்பட்டிருக்கிறது. இதே எல்லாருடைய லிங்க சரீரத்தையும் ஒன்னா சேர்ந்து கோத்தீங்கன்னா அதுக்கு என்ன பேர் வரும்? அதுக்கு ஹிரண்ய கர்ப்பர்னு அதுக்கு சொன்ன மாதிரி இந்த சமஷ்டி ஸ்தூல சூக்ம சரீரத்துக்கும் சூத்ராத்மா அப்படின்னு பேரு. சூத்திரம் போல எல்லாத்தோடையும் சம்பந்தப்பட்டிருக்கிற காரணத்தினால சூத்ராத்மா அப்படின்னு அர்த்தம். அது மொத்தம் சூத்ராத்மா சொல்லிட்டீங்க. ஹிரண்ய கர்ப்பா சூத்ராத்மா பிராணஹா இத்தியபி பண்டிதாக அப்படின்னு 387 சொன்னோம். 388 ஹிரண்ய கர்ப்பரை எக்ஸ்பிளைன் பண்ணோம். 389 முதல் லைனும் 2வது லைன் பாதியில சூத்ராத்மாக்கு எக்ஸ்பிளனேஷன். 3வது பிராணஹான்னு சொன்னார அத கடைசி பாதத்துல சொல்ற பிராணநாத் பிராணஹா அப்படின்னாரு. பிராண பிரகர்ஷேன அனஹா ஜீவிக்க செய்கின்ற காரணத்தினால அதுக்கு பிராணன்னு பேரு ஒரு பேர் வந்துட்டு சார். சமஷ்டி சரீரம் இருந்தாதான் சூக்ம சரீரம் இருந்தாதானே வேலை செய்யும் இந்த பாடி எல்லாம். இல்லைன்னாக்கா அந்த சூக்ம சரீரம் போயிடுச்சுன்னு வச்சுங்க, பாடி கண்ணு இருக்கும் ஆனா பார்க்காது. பிரேதத்துக்கு கண்ணு இருக்க, காது இருக்கும், கண்ணுக்கு தெரியும், எல்லாருக்கும் கேட்குமா கேட்காது. மூக்கு இருக்கு, நுகருமா இல்லையா? எல்லாரும் அழறாங்க, தொடுறாங்க அந்த பாடியை தொட்டு, அதுக்கு தெரியுமா? தெரியாது இல்லையா? அது என்ன? அந்த ஜீவனமாக இருக்கக்கூடிய அந்த பிராணன் அதை விட்டு போயிட்டு அதுதான் சமஷ்டியா சொல்லும் பொழுது பிராணன்னு அது அந்த ஐடியால தான் நம்ம சொல்லுகிறோம். பிராணநாதே பிராண உச்சத்தே எல்லாரையும் ஜீவிக்க செய்வதனால அதுக்கு பிராணன் என்றும் சொல்லப்படுகிறது. இப்படி சமஷ்டி சூக்ம சரீர அபிமானியாக இருக்கக்கூடிய ஹிரண்ய கர்ப்பரை சொல்லிட்டு இப்போ வியஷ்டி சூக்ம சரீர அபிமானியாக இருக்கக்கூடிய தைஜசனை சொல்லணும், இண்டிவிஜுவலை சொல்லணும். இப்ப நான் உங்களுக்கு புரிய ஹிரண்ய கர்ப்பரை புரிய வச்சிட்டேன். சூத்திராத்மான்னா என்ன, பிராணன்னா சொன்ன, சமஷ்டி சூக்ம சரீரம் புரியாச்சு. இப்ப இண்டிவிஜுவலா வரும்போது நைகதி விஷயத்வேன லிங்கம் வியஷ்டிர்பவத்யத. நைகதி அப்படின்னா ந ஏகதி அப்படின்னா பலவிதமான பாவனைகளையும் கொண்டதாக இருந்த போதிலும் அப்படின்னு வச்சுக்கணும். இண்டிவிஜுவலா என்னுடைய மைண்ட் இருக்கு, அதுல எக்கச்சக்கமான எண்ணங்கள் இருக்கு. டோட்டல் என்னுடைய மைண்ட்லாம் சேர்ந்தா அது ஒரு டோட்டல் எண்ணங்கள்லாம் சேர்ந்தது. ஏன்னா அதுக்கு அது கடவுளா போயிடுறாரு இல்லையா? அவர் ஹிரண்ய கர்ப்பரா போயிடுறாரு. இண்டிவிஜுவலா இருக்கும்போது நைகதி விஷயத்வேன பலவிதமான எண்ணங்கள் பாவனைகளுக்கெல்லாம் விஷயமாக இருப்பத காரணத்தினால லிங்கம் வியஷ்டிபவத்யத லிங்க சரீரம் வியஷ்டியாக இருக்கிறது. ஒண்ணுதான் அது. ஒவ்வொரு லிங்க சரீரமும் தனித்தனியாக பார்க்கும்போது தனித்தனியாக அது இருக்கா மாதிரி இருக்கு அப்படின்ற அர்த்தத்துல சொல்றாரு. ஏகதி விஷயத்தும்னா அதுதான் அர்த்தம். எல்லா சிங்கங்களையும் சரீரங்களையும் சேர்த்து பார்த்தா சமஷ்டி, தனித்தனியா பார்த்தா ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா அந்த லிங்க சரீரம் இருக்கு, தனித்தனி பாவனைகளோட இருக்கு, தனித்தனி பாவனைகளுக்குள்ள அநேக விதமான எண்ணங்கள்லாம் இருக்கு. இப்படி புரிந்து கொள்ள பிருத்தக் பிருத்தக் தனித்தனியாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி தனித்தனியா இருக்கக்கூடிய யதேதத் வியஷ்டி உபஹிதம் சிதாபாச சமன்விதம் சைதன்யம் தைஜஸ இதி நிகதந்தி மனீஷினஹ. வியஷ்டி உபஹிதம் சிதாபாசம் அப்படின்றாரு. வியஷ்டி சூக்ஷ்ம சரீரத்தை உபாதியாக கொண்டு இல்லையா, என்னுடைய சூக்ம சரீரத்தை உபாதியாக கொண்டு சைத்தன்யம் எங்க இருக்கு? எங்கிட்ட இருக்கக்கூடிய ஆத்மாவானது எங்கு இருக்கக்கூடிய ஆத்மா. அந்த ஆத்மா எங்க இருக்கு? அங்கு இங்கு என்று எனாதபடி
எங்கும் இருக்கு. அதுவும் எப்படி நீக்கமர இருக்கு. அது எப்படி இருக்கு? நிறைந்து இருக்கிறது. அங்கிங்கனாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்து இருக்கக்கூடிய அந்த ஆத்மா எல்லார்கிட்டயும் இருக்கு, எங்கிட்டயும் இருக்கு. அது என்ன ஆச்சு அப்படின்னா, என்னுடைய அஜ்ஞானத்தினால என்னுடைய புத்தியில பிரதிபலிச்சது அந்த ஆத்மா. அந்த ஆத்மாவானது என்னுடைய புத்தியில பறிச்சதுனால அதுவும் சைத்தன்யம் மாதிரி ஆச்சு. இத பத்தி நம்ம நிறைய பஞ்சதசி கிரந்தத்துல பார்த்திருக்கோம். ஒரு சூரியன் இருக்கு. அந்த சூரியனுடைய ஒளியில தான் இந்த வாலே தெரியுது. ஒரு பையன் என்ன பண்ணா, அந்த பூத கண்ணாடியை எடுத்துட்டு வந்தான். அந்த சூரியனுடைய ஒளியை எடுத்துட்டு இதை அப்படி காமிச்சான். ஒரு இடத்துல இருந்து காமிச்சா அந்த சுவத்துல போய் அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் விழுறது. அந்த ரிஃப்ளெக்ஷன் ஆனது எப்படி இருக்குன்னாக்க, எந்த சூரிய ஒளியினாலும் இந்த வால் தெரியறதோ அந்த சூரிய ஒளியையே வச்சுட்டு இந்த பூத கண்ணாடின்ற உபாதியை வச்சுட்டு அவன் அடிச்ச அந்த ரிஃப்ளெக்ஷன் அந்த வால்லயே கொஞ்சம் பிரைட்டா வேற தெரியுது. அதே மாதிரிதான் எங்க இருக்கக்கூடிய சைத்தன்யம் இருக்கு. என்னுடைய புத்தியில அது ரிஃப்ளெக்ட் ஆச்சு. ரிஃப்ளெக்ட் ஆன உடனே அதுவும் அப்படியே சைத்தன்யம் மாதிரி பிரகாசிக்கிறது. இவனுக்கு எல்லாம் தெரியவே இல்லை. அந்த சைத்தன்யத்தினுடைய பிரகாசத்தினாலதான் என்னுடைய மைண்ட் ஆனது வேலை செய்யறது, என்னுடைய புத்தி ஆனது வேலை செய்யறதுன்ற அஜ்ஞானி தெரியல, அவனுக்கு தெரியல. ஆனாலும் இவன் என்ன, தான் தான் ரொம்ப இன்டெலிஜென்ட், என்கிட்டதான் அந்த பிரகாஷ சக்தி இருக்கு, அந்த ஆத்மாவுக்குனால அது வருதுன்றது இவனுக்கு தெரியல. ஐ எம் பிரைட், ஐ எம் இன்டெலிஜென்ட், ஐ எம் MBA, ஐ எம் PhD அப்படின்னு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கானா இல்லையா? இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொன்னாக்க, சிதாபாசம், சித்தனுடைய அந்த சைத்தன்யத்துடைய பாசத்தை மாதிரிய இங்க ஒரு பாசம் அப்படின்னாக்க ஒளியானது ஏற்படுது, அறிவு ஒளி. அந்த சைத்தன்யம் எங்கும் நிறைந்த சைத்தன்யம், சத்து சித்து ஆனந்த ஸ்வரூபமா இருக்கக்கூடிய அந்த சைத்தன்யம் இங்க ரிஃப்ளெக்ட் ஆனதுனால அந்த சித்த என்ன பண்ணா, அந்த சைத்தன்யத்தை இந்த சைத்தன்யத்தையும் அவன் மிஸ்டேக் பண்ணின்னு அந்த பாசத்தோட, சசிய பாசா சர்வமிதம் விபாத்தின்னு சொல்ற பாசத்தோட இதை கன்ஃபியூஸ் பண்ணி, இது ஆபாசம், சித்தனுடைய ஆபாசம். சித்துல பிரதிபலித்த சைத்தன்யம், நாட் தி ஒரிஜினல் சைத்தன்யம் இல்லை, இது பிரதிபிம்பம், பிம்பம் இல்லை, பிரதிபிம்பம் அப்படின்னு இந்த வியஷ்டி சமஷ்டி வியஷ்டி உபஹிதத்துல சிதாபாச சமன்பிதம், இந்த சித் பிரதிபிம்பத்தோட கூட்டின அந்த சைத்தன்யம் இருக்கு இல்லையா, இந்த இண்டிவிஜுவல் இருக்கிறது, அதுக்கு தைஜசஹான்னு பேரு. இதி என்று நிகதந்தி சொல்லுகிறார்கள். யாரு? புத்திசாலிகள், மனிஷினா அப்படின்னு, வித்வான்கள் இல்லையா, வித்வான்கள், மனிஷினஹா, மனிஷா பஞ்சகம் பார்த்துக்கோம் இல்லையா. வித்வான்கள்லாம் என்ன சொல்றாங்க, இதைத்தான் தைஜசன் என்று சொல்லுகிறார்கள். நிகதந்தி தேஜோமயாந்த கரணோபாதித்வாத், அதுக்கே தைஜசன்னு பேர் வந்தது. தேஜஸோட இருக்கிறக்கான ஒளிமயமான அந்த கரணத்தை, அறிவொளியை உபாதியாக கொண்டிருக்கிறது. அந்த மனசை மீடியமாக கொண்டு அந்த பிரதிபிம்பம் ஒலிக்கிறது இல்லையா, அதுவும் ஒலிக்கிறது. அந்த ஒலி எப்படி இருக்கு, அது எங்கு இருக்கக்கூடிய ஒலித்து கொண்டு இருக்கக்கூடியதான சைத்தன்யமா இருக்கு. அந்த சைத்தன்யம் இங்க ரிஃப்ளெக்டட் சைத்தன்யத்தா இருக்கு. இந்த ரிஃப்ளெக்டட் சைத்தன்யத்தை, அதனுடைய ஒலியை பார்த்து அவன் என்ன நினைச்சுட்டா, இவனுக்கு சூக்ஷ்ம சரீரத்துனா இவனுக்கு தைஜசன்ற பேரே வந்துடுது. ஒளியுடன் கூடினவன் அப்படின்ற தைஜசன் அப்படின்ற பேர் வந்துடுது. அதுக்கு சமஷ்டியா இருந்தா ஹிரண்ய கர்ப்பன்னு பேரு, இண்டிவிஜுவலா இருந்தா தைஜசன்னு பேரு அப்படின்னு எல்லாம் நம்ம தத்துவபோதத்திலாம் பார்த்தது, விவேக் சூடாமணியில பார்த்ததுதான் இங்கேயும் சொல்றாரு. தூலாத் சூக்ஷ்மதயா வியஷ்டிஹி அஸ்ய சூக்ஷ்மவ பர்மதம் அஸ்ய ஜாகர சம்ஸ்காரமயத்வாத் வபுஹு உச்சதே. ஸ்தூலத்தை காட்டிலும் சூக்ஷ்மமாக இருக்கிற காரணத்தினால் இந்த வெஷ்டி சரீரம் சூக்ஷ்ம சரீரம்னு சொல்றோம். ஏன் சூக்ஷ்ம சரீரம்னு சொல்றோம் அப்படின்னா, ஸ்தூல சரீரத்தை விட இது சூக்ஷ்மமாக இருக்கிற காரணத்தினால இவனுக்கு சூக்ஷ்ம சரீரம் அப்படின்னு பேரு. ஏன் இது பாருங்க, இவன் ஜாகிரத் காலத்துல இவனுக்கு இருக்கக்கூடிய அனுபவங்களை எல்லாம்
வச்சுட்டு இவன் தூங்கின உடனே இவனுக்கு சூக்ஷ்ம சரீரத்துல கனவு வருது. இந்த கனவை இவன் கண்டானையானால் அந்த கனவுல வரக்கூடிய பொருள்கள்ல இவனுக்கு தெரிஞ்சாதானே அதை கனவு கண்டேன்னு சொல்ல முடியும். அதனால இவனுக்கு தெரிஞ்சதுதான் கனவுல வரும். ஜாகிரத்துல இவனை பார்த்ததுனால ஏற்பட்ட இம்ப்ரெஷன்ஸ், மென்டல் இம்ப்ரெஷன்ஸ், இம்பாக்ட்ஸ் இல்லையா, இதுதான் இவனுக்கு கனவாக வருகிறது அப்படின்றது நமக்கு தெரியாது. ஜாகிரத்துல என்ன விஷயம் அப்படின்னா, இதுக்கு நிறைய சாஸ்திரங்கள்ல இதுக்கு உதாரணங்கள்ல விசேஷமா இதை அனலைஸ் பண்ணியிருக்கு சாஸ்திரத்துல. இப்போ நீங்க சாஸ்திரத்துல சொல்லி கொடுத்துருக்கீங்க, முயல் கொம்புன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, ஆகாச புஷ்பம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது சார் அப்படின்னு சொல்றீங்க. என்னுடைய கனவுல வந்தது சார், நான் வரலாமே உனக்கு என்ன இல்லையா, 4 தந்தத்தோட இருக்கிறது தான் ஐராவதம் இல்லையா, யானை தான் ஐராவதம். நான் பார்த்த கனவுல 10 தந்தத்தோட வந்தது. உனக்கு என்ன பொய்யா சொல்றேன், 10 தந்தத்தோட யானையே பார்த்தேன் அப்படின்னு ஒருத்தன் சொல்றான்னு வச்சுங்க, உண்மையா சொல்றான்னு வச்சுங்க, என்ன அர்த்தம் அப்படின்னாங்க, 10 தந்தத்தோட யானை உலகத்துல யாருமே பார்த்தது இல்லையே, இவன் எப்படி பார்ப்பான்னு நீங்க கேட்க மாட்டீங்க. இவனுக்கு யானை தெரியும், தந்தம் தெரியும் இல்லையா, ரெண்டும் அது கனவுல வந்துருச்சுன்ற அர்த்தம். ஏன் முயல் தெரியும், மாட்டு கொம்பு தெரியும், அந்த மாட்டுல இருக்கக்கூடிய கொம்பை தூக்கி முயல்ல போட்டாங்க, போட்டு இவனுக்கு கனவுல முயல் கொம்பை பார்த்தா மாதிரி வருகிறது இல்லையா. எதுக்கு சொல்ல வந்தா, ஜாகிரத்துல நம்ம என்ன பார்த்தோமோ அப்பதானே இவனால ரெகக்னைஸ் பண்ண முடியும். இவனுக்கு கொம்பும் தெரியணும், முயலும் தெரிஞ்சுதானே இவன் முயல் கொம்பை நான் பார்த்தேன்னு சொல்ல முடியும், கனவுல பார்த்தேன்னு சொல்ல முடியும். 10 தந்தத்தோட யானையை பார்த்தேன்னு இவன் சொன்னான்னா இவனுக்கு தந்தம் தெரிஞ்சிருக்கணும், யானை தெரிஞ்சிருக்கணும் இல்லையா. அப்படி இவனுக்கு எப்படி அந்த நாலேஜ் வந்தது, தந்தம்னா என்னன்ற நாலேஜ், யானைன்றா என்ன நாலேஜ், முயல்ன்ற நாலேஜ், கொம்புன்ற நாலேஜ் எல்லாம் எப்படி வந்தது, ஜாகிரத்துல வந்ததுதான் அப்படின்னு தெரியுது. ஸ்தூலாத்து சூக்ஷ்மதயா வேஷ்டிஹி அஸ்ய சூக்ஷ்மவ புர்கதம் அஸ்ய ஜாகரத் சம்ஸ்காரமயத்வாத் வபுருச்யதே. ஸ்தூலாத்து சூக்ஷ்மதையா, ஸ்தூலத்தை காட்டிலும் சூக்ஷ்மமாக இருப்பதனால இந்த இவனுடைய வெஷ்டி சரீரம் இவனுடைய சூக்ஷ்ம சரீரமாக கருதப்படுகிறது. சூக்ஷ்ம உப்புகு மதம் அபிப்பிராயப்படுகிறது. இப்படி சூக்ஷ்மமாக ஸ்தூல சரீரத்தை விட சூக்ஷ்மமாக இருக்கிறதுனால இவனுக்கு இந்த ஜீவனுடையதை சூக்ஷ்ம சரீரம் அப்படின்னு அபிப்பிராயப்படுத்துகிறது இல்லையா. இப்படிதான் கருதப்படுகிறது. அஸ்ய, அப்படிப்பட்ட இந்த ஜீவனுக்கு ஜாகிரத் சம்ஸ்காரமயா, ஜாகிரத் காலத்துல ஏற்பட்ட அனுபவங்களுடைய சம்ஸ்காரங்கள், இம்ப்ரெஷன்ஸ் இல்லையா, அதனாலதான் மயத்வாது நிறைந்து இருக்கிற காரணத்தினாலதான் இவனுக்கு வபுகு சரீரம் அப்படின்ற பெயரே வந்தது. ஜாகிரத்துல இருக்கக்கூடிய சம்ஸ்காரங்கள்லாம் இங்க வந்ததுனால இது ஏன் சார் சூக்ஷ்ம சரீரம்னு சொல்றீங்கன்னா, இந்த சரீரத்திலயும் ஜாகிரத்துல சரீரத்துல இருந்து இருக்கிற இம்ப்ரெஷன்ஸ் வந்ததுன்னா அந்த சரீரத்தை அங்கேருந்து எடுத்துட்டு சூக்ஷ்ம சரீரம் அப்படின்னு சொல்லிட்டான் சார், வேற ஒண்ணும் இல்லை. சூக்ஷ்ம சரீரம்னு ஏன் பேர் வந்ததுன்றதையும் தெரிஞ்சுக்கணுமா யாராவது கேட்டா, அதுக்காக அதுக்குரிய லாஜிக்கும் சொல்லிவிட்டார் ஆச்சாரியர். இப்படி சொப்னே ஜாகர காலீன வாசனா பரிகல்பிதான் தைஜசோ விஷயான் புங்க்தே சூக்ஷ்மார்த்தான் சூக்ஷ்ம விருத்திபிஹி. இந்த தைஜசனானவன் சொப்ன காலத்துல சூக்ஷ்மமான மனோவிருத்திகள்னால இல்லையா, எப்படி இவனுக்கு விருத்திகள் ஏற்படுகிறது. இந்த கனவை கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. நம்ம ஜாகிரத்துல பாத்தீங்கன்னா நமக்கு கால அளவுன்றது இருக்க, அது ரொம்ப ரிலேட்டிவான டைம், அது புரியறதுக்கே ரொம்ப நாள் ஆகும். டைம்ன்றது ரொம்ப ரிலேட்டிவ் கான்செப்ட். எப்படி அப்படின்னாக்க, நம்மளுடைய டைம் வேற, பித்ருக்களுடைய டைம் வேற, தேவர்களுடைய டைம் வேற இல்ல. தயானந்த சாமிஜி சொல்றாரு, கொதிக்கிற தோசைக்கல்ல ஒருத்தனை நிக்க வச்சா அவனுக்கு 1 செகண்ட்ன்றது எவ்வளவு தெரியுமா, பல ஹவர்ஸ் இல்லையா. அதே மாதிரி நீங்க ரொம்ப ஹாப்பியா நீங்க ஒரு டூருக்கு போயிட்டு வந்தீங்கன்னு வச்சுங்க, ஜம்முன்னு காஷ்மீர் டூருக்கு போயிட்டு வந்தேன் சார் அப்படின்னா, அம்மா 10 நாள் போனதே தெரியல சார் அப்படின்றான். ஏன் இந்த தெரியல சார், இப்பதான் ஆரம்பிச்ச மாதிரி இருந்தது டூரு,
அதுக்குள்ள சார் இந்த இதுக்கெல்லாம் போன கேம்புக்கெல்லாம் போனோம்னு வச்சுங்க, சுவாமிஜி கேம்ப் எல்லாம் நடத்தினான்னு வச்சுங்க, கிடுகிடுன்னு அந்த படிக்கிறதுலயே அங்க போறது இதுலயே இருக்குமா. அங்க நான் பார்த்தா 10 நாள் ஓடிட்ட மாதிரி இருக்கு. ஐயோ நாளைக்கு கிளம்பணுமா, அதுக்குள்ளே முடிஞ்சிருத்தா அப்படின்னு இருக்கும். சில சமயத்துல போனீங்கன்னு வச்சுங்க, ரொம்ப போர் அடிச்சதுன்னு, ஐயோ வியாழக்கிழமை வந்தாதானே ட்ரெயின் புக் பண்ணிட்டேனே, ஐயோ இனி எப்ப பார்த்தாலும் இந்த டியூஸ்டேவே இருக்க, இன்னும் நாளைக்கு வேற தள்ளணும், நாளைக்கு வேற பிடிக்கணும். சில பேருக்கு இந்த கவலை, சில பேருக்கு ஐயோ அவ்வளவு குயிக்கா போயிட்டேன்னு கவலை இல்லையா. இப்படி இந்த காலம்ன்ற கான்செப்ட் இருக்கு இல்லையா, அதை புரிஞ்சுக்கணும். ஜாகிரத்துல நமக்கு எப்படி இருக்கு இந்த அசட்டு காலம்ன்றது, ரொம்ப நேரம் காத்தால 5 மணிக்கு இருந்து ராத்திரி 10 மணி வரைக்கும் ஃப்ரீயா இருக்கேன் சார். சாயங்காலத்துல இருந்து 5 இது ஒரு 12 மணி நேரம், அது 17 மணி நேரம் அப்படி இருக்கு. இதுல நடந்தது எல்லாம் இதுவும் பாருங்க, எவ்வளவு நடக்கிறது பாருங்க. உங்க வீட்டுல நீங்க சாப்பிடுற சாப்பாடு அன்னைக்கு என்ன காரியங்கள் நடக்கிறதோ அதுதான் நடக்கிறது. ஆனா 11 மணிக்கு நீங்க கனவு காண்றீங்க பாருங்க, நீங்க கனவு காண்றது மேக்சிமம் 5 மினிட்ஸ், அதுக்கு மேல போகாதுன்னு சொல்றாங்க ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அந்த 5 நிமிஷத்துக்குள்ள நீங்க பிறந்தது, வளர்ந்தது, உங்க அப்பா அம்மா வளர்த்தது, ஒரு யானை வந்து உங்களுக்கு மாலை போட்டது, அதுக்கப்புறம் உங்களுக்கு பட்டாபிஷேகம் நடந்தது, நீங்க 2 ராணிய கல்யாணம் பண்ணிட்டது, உங்களுக்கு நிறைய குழந்தைகள்லாம் பிறந்தது, அவளெல்லாம் வளர்த்துக்கும் போது எதிரி ராஜா வந்து அப்படியே சண்டை போட்டு உங்களை அப்படியே வீழ்த்தி உங்களை காட்டுக்கு தள்ளி அங்க போய் காட்டுல சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி, இதெல்லாம் யோக வசிஷ்டத்துல வர கதை, நானா சொல்ல. என்ன அப்படி கனவு வந்து மூச்சு பாக்குறான், ஐயோ நம்ம இங்க என்ன படுத்தோம், நம்ம எப்போ ராஜா ஆனோம் அப்படின்னு. அது மாத்திரம் இல்ல, இவ்வளவும் எதுக்குள்ள இருந்த 11 மணிக்கு இவன் கனவு கண்டா 11:05 இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு. கால அளவு வேற சார், இல்ல சூக்ம சரீரத்துக்கு வரக்கூடிய கால அளவு வேற, ஸ்தூல சரீரத்துக்கு வரக்கூடிய கால பேதங்கள் வேற அப்படின்றது மனசுல. சொப்னே ஜாகரகாலீன வாசனா பரிகல்பிதான் இல்லையா. சொப்ன ஜாகிரத் காலத்துல இல்லையா ஏற்பட்ட வாசனையினால இவனுக்கு என்ன தெரியுதா, தைஜசகா, இந்த தைஜசனானவன் சொப்பனத்துல இல்லையா சூக்ஷ்மமான மனோவிருத்திகள்னால அவன் என்ன பண்ணா, சூக்ஷ்மார்த்தான் சூக்ஷ்மமாக இருக்கக்கூடிய விஷயானு சூக்ஷ்மமான விஷயங்களை எல்லாம் இவன் புங்தே அனுபவிக்கிறான். எப்போ அனுபவிக்கிற காலத்துல ட்ரீமருக்கு ட்ரீம் சத்தியம், அவன் அனுபவிச்சது கரெக்ட், உண்மைதான். இப்ப நீங்க உங்களுக்கு சிரிப்பு வருது, உங்களுக்கு நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னு வச்சுக்க, நான் போய் கனவுல போய் எனக்கு போய் மாலை போட்டதும், அந்த மாலை போட்டது நிஜம், கல்யாணம் பண்ணிட்டது நிஜம், 2 பொண்டாட்டி வந்தது நிஜம், இவனுக்கு குழந்தைகள் பிறந்தது நிஜம், இவனுக்கு எதிரி ராஜா வந்தது எல்லாம் நிஜம். யாருக்கு? ட்ரீமர், நம்ம கிரியேட் பண்ணி வச்சோம் ட்ரீமர், அந்த ட்ரீமருக்கு இதெல்லாமே உண்மை. ஆனா இப்போ அந்த 11:05 பேக்கர் வந்த உடனே என்ன ஆச்சு, அந்த ட்ரீமர் ஆனவர் சிரிப்பா இருக்கு நமக்கு. ஏதான் சார் உங்களுக்கு ஞானம் வந்தாலும்ன்ற அர்த்தம் இல்லையா. விஸ்வம் தர்ப்பண திருஷ்யமான நகரி துல்லியம் நிஜாந்தர்கதம் பஷ்யன்னாத்மனி மாயையா பகிரிவோத்பூதம் யதா நித்ரயா. சொப்னத்துல எப்படி இருக்கோ அதே மாதிரிதான்பா இந்த ஜாகிரத்துவம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது போட்ட அதுக்கு இப்போ என்ன, ஜாகிரத்துல இருக்கக்கூடிய அந்த வாசனைகளால உண்டாக்கப்பட்ட சூக்ஷ்ம பதார்த்தங்கள் தான் இப்ப சொப்ன காலத்துல விஷயங்களாக இருந்ததுனால இந்த தைஜசன் இந்த சூக்ஷ்மமான விருத்திகளை கொண்டு தான் இதை அனுபவிக்கிறான். அது அவனுக்கு தைஜசனுக்கு உண்மையாக அனுபவிக்கிறான். ஜாகிரத்துல எப்படி நான் இப்போ சாப்பிட்டது உண்மைன்னு நினைக்கிறேனோ, நான் செருப்பு போட்டுன்னு ரோட்ல வாக்கிங் போனது உண்மைன்னு நினைக்கிறேனோ, அதே மாதிரி ட்ரீமருக்கு ட்ரீம்ல வந்த செருப்பு, ட்ரீம்ல சாப்பிட்ட சாப்பாடு, அதெல்லாம் ட்ரீமருக்கு உண்மை. ஞாபகம் வச்சுங்க, அதுதான் முக்கிய பாயிண்ட். சமஷ்டேரபி ச வெஷ்டேஹ சாமான்யேனைவ பூர்வவதே அபேதயேவ ஞாதவ்யஹ ஜாதி ஏகத்வே குதோபிதா. சமஷ்டேரபி வெஷ்டேஹ பூர்வவது சாமான்யேனைவ அபேதா அப்படின்னாரு. சமஷ்டிக்கும் வெஷ்டிக்கும் இல்லையா, நம்ம சொன்னோமே இதுக்கு முன்னாடி எல்லாம் சொல்லிட்டு வந்தோமே, அதே மாதிரிதான்
இது வேற அது வேற இல்ல. இண்டிவிஜுவல்னு நீங்க நினைச்சீங்கன்னா இது தைஜசன் அப்படின்றது. டோட்டல்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஜாகிரது. இண்டிவிஜுவல்னு நீங்க நினைச்சீங்கன்னா விஸ்வன். டோட்டல்னு நினைச்சீங்கன்னா விராட்டு. நீங்க மரம்னு நினைச்சீங்கன்னா வேப்ப மரம். டோட்டல் நினைச்சீங்கன்னா காடு இல்லையா? காடு வேற மரம் வேறையான. மரங்கள் சேர்ந்ததுதான் காடு. மரங்களுடைய கூட்டம் தான் காடு. காடுனாலும் மரங்கள் தான் அர்த்தம், மரம்னாலும் மரம் தான் அர்த்தம். அதே மாதிரி இண்டிவிஜுவலா இருக்கிற வெஷ்டியாக இருக்கக்கூடிய இண்டிவிஜுவலும் சமஷ்டியாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மதேவர் ஹிரண்ய கர்ப்பரும் சாமானிய சமானமாக இருக்கும் தன்மையினாலதான் அவர்களுக்குள்ள அபேதம்ன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும் இல்லையா? அபேதம் என்று இது உங்களுக்கு புரியாது. இது நான் சொல்லி கொடுத்தாதான் புரியணும். ஆச்சாரியால் பாருங்க, ஞாதவ்யா அப்படின்னு போட்டார். தவ்ய பிரத்தியம். தவ்ய பிரத்தியம் போட்டாருனாக்கா என்ன அர்த்தம் இல்லையா? நீங்கள் அறிய வேண்டும். இது உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு யாரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆபீஸ் எல்லாம் சொல்லி தர மாட்டாங்க இது இல்லையா? இது வேதம் மாத்திரம்தான் சொல்லும். ஏன்னா பிரத்யக்ஷத்தினாலையும் அனுமானத்தினாலையும் அறியக்கூடிய விஷயங்கள் தான் உங்களுக்கு எல்லாரும் சொல்லி கொடுப்பாங்க. புத்தகங்கள்லாம் இருக்கு. பிரத்யக்ஷத்தினாலையும் அனுமானத்தினாலையும் அறிய முடியாததை சொல்லி கொடுப்பது எது? வேதம். அப்படிப்பட்ட அந்த வேதத்துக்கெல்லாம் பிரதானமாக சிரசாக இருக்கக்கூடியது என்ன? உபனிஷத்து. அந்த உபனிஷத் தான் உங்களுக்கு சொல்லித்தரும். ஆத்மாவா அரே திரஷ்டவ்யா ஸ்ரோதவ்யா மந்தவ்யா. தவ்ய பிரத்தியம் போட்டாச்சுன்னா என்ன அர்த்தம்? டோன்ட் ஆஸ்க் கொஸ்டின், பெட்டர் ஃபாலோ இட் அப்படின்னு அர்த்தம். சுவாத்தியாயோ அத்யேதவ்யா. பிராமணனாக பிறந்தானேயானால் அத்யேதவ்யா, அத்தியனம் பண்ணித்தான் ஆசனம் அப்படின்னு ஒரு ரூல் போட்டுருக்கு. இப்போ ஒரு கேள்வியே உங்களுக்கு சப்போஸ் படிக்கலன்னா என்ன சார் ஆகும்னு யாராவது கேட்டான்னா என்ன பண்றது? அவனுக்கு எப்பா தவ்ய பிரத்தியம் போட்டாச்சுன்னா there is no choice for you அப்படின்ற அர்த்தம். அதையும் மீறி ஒருத்தன் இப்ப படிக்கலையே என்ன பண்றதுன்னா என்ன அர்த்தம்னா பலாம அடிக்கணும். அது தவிர வேற வழியே கிடையாது இல்லையா? திட்டலாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? தவ்ய பிரத்தியம் போட்டு சொல்லுதா சாத்தியாயோ அத்தியேதவ்யா, உன்னுடைய வேதத்தை நீ அத்தியனம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு பலமா சொல்லி போட்டுட்டு அந்த மாதிரி தவ்ய பிரத்தியம் போட்டாச்சுன்னா என்ன அர்த்தம்? அது ஒரு கட்டளை. அதை ஏன்னு கேட்க வேண்டிய அது கடவுளும் வேதமும் போட்ட கட்டளையை பதிக்கணும், அவ்வளவுதான், ஃபாலோ பண்ணணும். அதை தவிர நமக்கு சாய்ஸே கிடையாது. இல்லதான் இல்லைன்னா நாசமா போயிடுவோன்ற அர்த்தம் இல்லையா? அவன் என்ன இங்க என்ன பண்றாரு? அபேதஹாயேவ ஞாத்தம். வெஷ்டிக்கும் சமஷ்டிக்கும் சமானமாக இருக்கும் தன்மையே தான்பா. அதனால அபேதம்ன்றத ஞாத்தவ்யா இதான்பா டீச்சிங், அத்வைத்த டீச்சிங். புரிந்து கொள்ளுங்கள் ஞாத்தவ்யா. ஏன் ஜாதி ஏகத்வே குதோ பேதா? ரெண்டும் ஒரே ஜாதியா இருக்கும்போது எங்க சார் பேதம் வரும் இல்லையா? எல்லாம் ஒரே இந்த நாய் வேற அந்த நாய் வேற. அச நாய் ரெண்டும் ஒண்ணுதானே சார்? அச மனுஷன் நம்ம எல்லாரும் ஒண்ணுதானே சார்? மனுஷத்துவம்ன்ற ஜாதி இருந்துனாக்கா நீரும் மனுஷன் நானும் மனுஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெண்டு பேரும் ஒரே ஜாதி இருக்கும் பொழுது வேர் இஸ் தி க்வெஸ்சன் ஆஃப் பேதம் இல்லையா? இந்த ஜாதி எல்லாம் புரிய மாட்டேங்கிறது யாருக்கும். நாய் எல்லா ஸ்திரீகள்கிட்டயே இருக்கக்கூடிய ஸ்ரீத்துவம், எல்லா மனுஷர்களிடையும் இருக்கக்கூடியது மனுஷத்துவம், எல்லா பிராமணர்கள்கிட்டயும் இருக்கிறது பிராமணத்துவம், எல்லா சத்திரியர்கள்கிட்ட இருக்கிறதும் சத்திரியத்துவம் இல்லையா? அந்த ஜாதியானதுல எங்க இருந்து பேதம் வரும்? இதேதான் இண்டிவிஜுவலா பாக்குற, அதேதான் பெருசா பாக்குற. இது வெஷ்டியா பார்த்த, அது சமஷ்டியா பார்த்த, ரெண்டும் ஒண்ணுதான், ஒரே ஜாதி தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்படி தெரிந்து கொள்ளுங்கள், அபேதம் தான் ரெண்டுமே அப்படின்ற அர்த்தத்துல ஹிரண்ய கர்ப்பரும் ஒண்ணுதான், தைஜசனும். ஏன் இதெல்லாம் சொல்றோம் அப்படின்னாக்க விஸ்வனும் ஒண்ணுதான், விராட்டும் ஒண்ணுதான், பிராக்யனும் ஒண்ணுதான், ஈஸ்வரனும் ஒண்ணுதான். எந்த அர்த்தத்துல சொல்ல போறோம்? பெரிய டீச்சிங் ஒண்ணு வரப்போகுது. அது என்ன? கான்சியஸ்னஸும் அவித்யாவும் சேர்ந்ததுன்னா இண்டிவிஜுவல் ஜீவன், கான்சியஸ்னஸும் மாயாவும் சேர்ந்ததுன்னாக்கா ஈஸ்வரன். ஆகையினால இத நீங்க இந்த மாயையும் அவித்தியும் ஒண்ணுதான். இதை எடுத்துட்டீங்கன்னா இருக்கிறது என்ன? ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒண்ணுதான். அதுல இருக்கக்கூடிய ஜீவான்ற வார்த்தையை அடிங்க, பரமான்ற வார்த்தையை அடிங்க, எஞ்சி நிக்கிறது என்ன? ஆத்மா, அத்வைதம், அதுதான் சத்தியம் அப்படின்ற அர்த்தத்தை சொல்லுவதற்காக இந்த பேதங்களை எல்லாம் எடுத்து காண்பிக்கிறார். இப்படி இந்த உபாதிகள் ஒன்றாக இருக்கும் பொழுது அது
பெருசா பார்க்கும்போது சூத்ராத்மாவாகவும் தைஜசனாகவும் தெரியுது. உண்மையிலேயே பார்த்தோம்னாக்க அது ரெண்டுமே ஒரே வேதனம் அப்படின்னு சொல்லி 395 முடிக்கிறார். துவயோர் உபாதியோர் ஏகத்வே தயோர் அபிமானினோ சூத்ராத்மனஸ்தைஜஸ்யாபி அபேதஹ பூர்வவத் மதஹ. இப்போ உங்களுக்கு கிளியராக சொல்லிவிட்டேன் அப்படின்னு காமிச்சிட்டார். என்ன சொல்றாரு அப்படின்னா, துவயோஹோ உபாதியோஹோ ரெண்டு மீடியம் இல்லையா. அங்க பிரம்மாஜின்னு ஒரு மீடியத்தை வச்சிருக்கோம், டோட்டல் அப்படின்னு ஒரு அர்த்தம். இங்க இண்டிவிஜுவல்னு ஒரு அர்த்தம் இல்லையா. சூக்ஷ்ம சரீரம், சமஷ்டி சூக்ஷ்ம சரீரம் அப்படின்னு ஒரு உபாதி, வியஷ்டி சூக்ஷ்ம சரீரம் அப்படின்னு ஒரு உபாதி. இந்த ரெண்டு உபாதிகளும் ஒண்ணுதான். ஏகத்வே தயோஹோ அபிமானினோரபி, இதர்களுக்கு அபிமானியாக இருக்கக்கூடியது. அதாவது சமஷ்டி சூக்ஷ்ம சரீரத்துக்கு அபிமானியாக சூத்ராத்மா இருக்கார், வியஷ்டி சூக்ஷ்ம சரீரத்துக்கு அபிமானியாக தைஜசன் இருக்காரு. ரெண்டு பேருமே பூர்வவேத்து அபேதஹா இதி மதஹா, ரெண்டு பேருமே வேறல்ல, ஐடென்டிக்கல் ஒன்றுதான் அப்படின்றதை மதஹா இதுதான் அபிப்பிராயப்படுத்துகிறது ஸ்ருதியானது. குருவானவர் நம்முடைய வேதமானது இதைத்தான் நமக்கு அபிப்பிராயப்படுத்துகிறது. இதுதான் தத்துவமாக சொல்லுகிறது. துவயோஹோ உபாத்யோஹோ, சூக்ஷ்ம சரீரம் வெஷ்டி சரீரம் என்ற இரண்டு உபாதிகளும் ஏகத்வே ஒன்றாக இருக்கும் பொழுது தயோஹோ அபிமானினோரப்பி அப்படின்னா அதுக்கு நம்ம தனித்தனியா பேர் கொடுத்தோமே, ரெப்ரசன்டேஷனுக்கு அபிமானியாக அதுக்கு பிரிசைடிங்கா பேர் கொடுத்தோமே, இவனுக்கு தைஜசன் அவருக்கு ஹிரண்ய கர்ப்பர்னு கொடுத்தோமேன்னா ரெண்டு நீங்க கொடுத்தீங்க. எல்லாம் ஹிரண்ய கர்ப்பர்னாலும் சூத்ராத்மானாலும் தைஜசன்னாலும் அது சமஷ்டியா பார்க்கும்போது சூத்ராத்மா பிராணஹா இரண்ய கர்ப்பர்னு சொன்னீங்க. இண்டிவிஜுவலா வரும்போது தைஜசன்னு சொல்றீங்க. ரெண்டும் ஒண்ணுதான். சூத்ராத்மாவும் தைஜசனும் பூர்வவத்து அபேதஹா இதி மதஹா. இதை எடுத்து இந்த அபிப்பிராயத்தை சொல்வதற்காகத்தான் வந்தது அப்படின்னு சொன்னார். இப்ப இது வரைக்கும் சூக்ஷ்ம சரீரத்தை சொல்லிவிட்டார். இதுக்கப்புறம் இல்லையா ஸ்தூல சரீரத்தை பத்தி பேசணும். இந்த ஸ்தூல சரீரத்தை பத்தி பேசும்பொழுது இல்லையா நமக்கு உலகத்தை புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. என்னுடைய ஸ்தூல சரீரம்னு சொன்னா கண்ணு காது மூக்கு நாக்கு எனக்கு நல்லா புரியுது. ஆனா இதுக்கு பின்னாடி சூக்ஷ்மமாக என்ன இருக்கு? ஆகாசம், வாயு, அக்னி, ஆபஹா, பிருத்திவி, அந்த 5 தத்துவம் இருக்கு. உலகம் எப்படி வந்திருக்கு? இந்த 5 சேர்ந்துதான் உலகம் வந்திருக்கு. இந்த உலகமானது எப்படி வந்தது? பஞ்சீகரணத்தின் மூலமாக வந்தது. இந்த இண்டிவிஜுவல் ஆனது எப்படி வந்தது? அந்த பஞ்சீகரணத்திலிருந்து வந்து சாப்பிட்ட உணவுனால வந்தது. இது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய கனெக்ஷன், இது ரெண்டும் அபேதம் தான் அப்படின்னு சொல்றது கஷ்டம் இல்லையா? இப்போ இந்த பஞ்சீகரணம் அப்படின்ற விஷயத்தை சொல்ல போற. இந்த 5 பூதங்களும் எப்படி ஒன்னாச்சு, அதுல இருந்து எப்படி இந்த சமஷ்டி உலகமானது வந்தது, வெஷ்டி இண்டிவிஜுவல் பாடியான நான் எப்படி வந்தேன் இந்த 5 பூதங்களுடைய சேர்க்கையினால. சில உபனிஷத்துல 5ன்னு சொல்லாம திரிவிற்கரணம் அப்படின்னு சொல்லியிருக்கு. தைத்திரிய உபநிஷத்துல பஞ்சீகரணம் அப்படின்னு சொல்லியிருக்கு. பஞ்சபூதங்களும் ஒன்னா சேர்ந்ததுதான் உலகம்னு சொல்லியிருக்கு. சாந்தோக்கிய உபநிஷத்துல இந்த 3 ஒன்னா சேர்ந்ததுதான் உலகம்னு சொல்லியிருக்கு. அப்ப 2 ஒண்ணு இல்லப்பா, இந்த கண்ணுக்கு தெரியாதுதானே அந்த வாயுவையும் ஆகாசத்தையும் அவர் கணக்குல எடுக்கல, இவர் அதையும் கணக்குல எடுத்திருக்கார். ஒன்னும் தப்பு இல்லை. ஆனா ஆச்சாரியல் பாஷ்யத்துல 2த்தையும் சமஞ்சசப்படுத்தார் அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்லணும்ன்றதுக்காக பண்றார். இந்த ஸ்தூல சரீரத்தை பற்றிய விஷயத்தை அடுத்த சனிக்கிழமை பார்ப்போம்.